வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர். நம்ம தொடர்ந்தாப்புல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் போட்டுருந்துக்கிறோம். அதில் இன்றைக்கி 3வது நாள். அதே இது தான் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்ணும். அதனால் இன்றைக்கி அந்த முட்டையை சும்மா வேச்சுது டெய்லி சாப்பிட்டா போர் அடிக்கும். அதனால் முட்டையை வெரைட்டியாக இன்றைக்கி ஒரு வெஜிடபிளோடு சேர்த்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முட்டை தான் எடுத்துருக்குது. அதுக்கு உடச்சி நம்ம வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக எடுத்துக்கலாம். எள்ளை பூரா இறங்கிடுச்சு. இந்த மஞ்சள் மண் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டையில் வந்து வெள்ளை முட்டை எடுத்துருக்குறோம். அதோட கூட ஒரு பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி நைஸாக கட் பண்ணிக்குது, அது சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்குது, அது சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது காய்ங்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கோஸு பொடியாக திருவி வச்சுருக்கு, அது இது சேர்த்துக்கலாம். கேரட்டும் துருவி வச்சுக்குது, அது சேர்த்துக்கலாம். இது வெறும் காயே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் நம்ம இது முட்டை ஆம்லேட் மாரி தான் போட போகிறோம். அதுலேயே இந்த கேரட்டும் கோஸும் வந்து இதில் 3 ஆம்லேட்டில் கலக்கி போடுறதுனால முட்டையும் டேஸ்ட்டாக இருக்கும், காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுமாரி இப்படி எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டோம். இது அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சுருக்குது. இதில் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தடவி விட்டுடலாம். இது அச்சு மாரி இருக்குது. இதில் வந்து ஆம்லேட் போட்டால் டிசைனாக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்றவங்களுக்கும் கொஞ்சம் டிசைன் ஆர்ட்டு ரவுண்டு இது மாதிரி டிசைன் வருது. இது நம்ம ஆர்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் எண்ணெய் தடவுது. இப்போ வச்சுட்டு அதில் நம்ம ஆம்லேட் ஊற்ற வேண்டியது தான். அப்படியே இது ஸ்லோ ஃபயரில் அப்படியே வேகட்டும். கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்புறம் எடுத்துகிட்டு திருப்பி போடணும். அதே மாதிரி இது இன்னொரு ஷேப்பு. இதுக்கும் அப்படி எண்ணெய் தடவிட்டு இதுலேயும் ஊற்றலாம். இதுமாரி திருப்பி கொஞ்சம் வெந்ததுனால நான் திருப்பி இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இது திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மேலே அந்த மஞ்சள் கருவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு, இப்போ மஞ்சள் கருவை மேலாட ஊற்றிருக்குறோம். இப்போ அது போட்டு கொஞ்சம் திருப்பி விடணும். அது உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியும் இதுதான் சாப்பிட போகிறோம். கொஞ்சம் டிசைனாக இருக்குன்றதுக்காக தான் இப்படி திருப்பி போட்டு வச்சுக்கிது. இதுமாரி கூட நம்ம விடலாம், இல்லை கரைச்சி ஒன்றா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். டிசைன் தெரியுன்றதுக்காக நான் போட்டேன். இல்லை நீங்கள் அப்படியே முட்டை வெள்ளை மஞ்சள் எல்லாமே கலந்து கூட வெள்ளைக்கரு மஞ்சள் கரு கலந்து இது போட்டு அப்படியே ஆம்லேட்டாக ஊற்றினா கூட செய்யலாம். வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இந்த முட்டை ஆம்லேட்டு மாதிரி போட்டுக்குது, அதுவும் எடுத்துருக்குது. அடுத்தது வந்து வெந்தயம் முளை கட்டினது, அது மாதிரி ஒரு கப்பு வெந்தயம் நல்லா முளை கட்டினது, நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்ப்ரவுட்டு. அடுத்தது வந்து பிக்கு எடுத்துருக்கு, அதுவும் ஒரு 4 பீஸ், நல்லா பெருசு 4 பீஸ் எடுத்துருக்குது. ட்ரை ஃப்ரூட்டு டெய்லி சாப்பிட்ணுன்றதுனால இது இன்றைக்கி பிக்கு எடுத்துருக்குது. அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸு, இந்த ஆரஞ்சும் திராட்சையும் எடுத்துருக்குது. அது ஒரு கப்பு, ஃபுல் கப்பு. அதே மாதிரி ஒரு ஜூஸ் ஐட்டம், அது வந்து இன்றைக்கி சப்போட்டா தான் ஜூஸ் போட்டுக்கிறோம். அது ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு தான். ஆனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை, அது வேறு ஜூஸாக கலந்து கொடுத்துக்கலாம். அதுமாரி இது எல்லாமே கலந்து ஒரு நியூட்ரிஷனான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. அதே மாதிரி இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.